அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் விபத்தில் சிக்கிய பள்ளி வேன். 12 குழந்தைகள் மற்றும் ஒரு ஆசிரியை காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பள்ளிக்கல்வியில் செஸ் விளையாட்டை சேர்த்திடும் வகையில் உடற்கல்வி பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்படும். பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ஓசூர் விருதுநகரில் டைட்டில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. நகர்ப்புற சாலை பணிகளுக்கு 3750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் சாலைகள் மேம்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. தமிழ்நாட்டின் வனப்பகுதிகளில் அமைந்திருக்கும் சாலைகளை தொடர்ந்து முறையாக பராமரிப்பதன் மூலம் வன மேலாண்மை மேம்படுவதுடன் தொலைதூர மலைப்பகுதியில் வாழும் மக்கள், குறிப்பாக பழங்குடியினர் பெரிதும் பயன்பெறுவர். எனவே இவற்றில் கருத்தில் கொண்டு 2025-26 ஆண்டு 500 கிலோமீட்டர் நீளமுள்ள வனப்பகுதி சாலைகள் பல்வேறு திட்ட நிதிகளை ஒருங்கிணைத்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். திருச்சியில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா 250 ஏக்கரில் உருவாக்கப்படும். இதன் மூலம் 5000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. மதுரை கடலூரில் காலனி தொழிற்பூங்கா 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கம். இதன் மூலம் 20000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே 9335 கோடியிலும், கோயம்பேடு பட்டாபிரம் இடையே 9744 கோடியிலும் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம். மேலும் பூந்தமல்லி ஸ்ரீ பெரம்புத்தூர் இடையே ரூபாய் 8779 கோடியிலும் விரிவாக்கம் செய்யப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இவ்வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடை பகுதியில் இணைக்கும் விதமாக 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை, மதுரை, கோவையில் 1125 மின் பேருந்துகள் அறிமுகமாக உள்ளன. 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 டீசல் பேருந்துகள் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பெருநகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்துக்கு 950 மின் பேருந்துகள், கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு 75 மின் பேருந்துகள், மதுரை மாநகரத்திற்கு 100 மின் பேருந்துகள் என மொத்தம் 1125 மின் பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும். கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மீன் இறங்கு தளம், மீன்பிடி வலை பின்னுதல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடைபெற்ற சோதனையில் கண்டறியப்பட்டதாக அறிக்கை. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வாழ்க்கையை மகிழ்ச்சி, உற்சாகம், நல்லிணக்கத்தின் வண்ணங்களால் நிரப்பும் என்று நம்புவதாக பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற 5 நாள் தெப்ப உற்சவம் நிறைவு.
ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 7 சுற்றுகள் வலம் வந்தார். இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஹாரி புரூக் அடுத்த 2 ஆண்டுகள் IPL போட்டிகளில் விளையாட தடை. ஏலத்தில் எடுத்த பின் போட்டிகளில் பங்கேற்க மறுத்ததால் இந்திய கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை. இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டை சமநிலை தவறாமல் வழி நடத்துவோம் என பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட 193 மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும். பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. உலகத்தமிழ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை 1 கோடி ரூபாய். பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மதுரையில் மொழிகளின் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. சென்னையில் பருவமழை மாற்றத்தை எதிர்கொள்ள 7 மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 7 மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு 6668 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதன் மூலம் 29.74 லட்சம் பேர் பயன்பெறுவர் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. தமிழ்நாட்டின் அனைத்து குக்கிராமங்களும் தன்னிறைவு பெற்றிடும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரும் நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணாமரமலர்ச்சி திட்டம் 2 கீழ் 2025-26 ஆண்டில் 2329 கிராம ஊராட்சிகளில் 1087 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.